ஆத்தூர் அருகே 18 ஆண்டுகளுக்கு பிறகு எரமசமுத்திரம் ஏரி நிரம்பியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம், புத்தரகவுண்டன்பாளையம், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு எரமசமுத்திரம் ஏரி நிரம்பியதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் தடுப்பணையில் வழிந்தோடிய தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர். ஏரி நிரம்பியதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் பற்றாக்குறை தீர்ந்ததோடு சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட கதிராமங்கலம் ஊராட்சியில் உள்ள சின்ன பட்டமங்கலம் மற்றும் கொத்தமங்கலம், நள்ளிக்குடி, பில்லுக்குடி இணைப்பு சாலை பாலம் பழுதடைந்து உடைந்து இருப்பதால் பாதசாரிகளும் வாகனங்களும் அந்த வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கதிராமங்கலம் ஊராட்சியில் உள்ள பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்படுவதால் அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட கனமழை காரணமாக ஆலந்துறை ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பணக்குடி அருகே உள்ள சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சிலர் வேலை முடித்து வீடு திரும்பும்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்துள்ளனர். இதுகுறித்து வள்ளியூர் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்புத்துறையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். புதுக்கோட்டை அருகே 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாக கந்தர்வக்கோட்டை, ரகுநாதபுரம் வயல்வெளிகளில் மழைநீர் வெள்ளம் போன்று தேங்கியதால் அறுவடை செய்ய இருந்த சுமார் 10 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகி வீணானது. மேலும் 490 ஏக்கர் வயலில் முளைக்க தொடங்கிய நெற்பயிரும் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடசென்னை மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. வடசென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதி 97வது வட்ட கழக செயலாளர் திரு கணேசன் மேஸ்திரி, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி அனந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களிடம் அமமுகவினர் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த செல்வம், சரவணன், வரதராஜன், விஜயன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் மாநில தேர்தல் ஆணையர் வீட்டில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வரும் மாநில தேர்தல் ஆணையர் திரு ராய் பி தாமஸ் தனது குடும்பத்தினருடன் கேரளாவுக்கு சென்றுவிட்டு புதுச்சேரி திரும்பினார். அப்போது வீட்டில் உள்ள பீரோ உடைக்கப்பட்டு 12 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பழனி அருகே நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருந்த விவசாயி கைது செய்யப்பட்டார். ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த விவசாயியான காத்தசாமி என்பவரது தோட்டத்து வீட்டில் நாட்டு துப்பாக்கிகள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய போலீசார் உரிமம் பெறாமல் வைத்திருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி, 50 தோட்டாக்களை பறிமுதல் செய்து விவசாயி கந்தசாமியை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 17 வயது பள்ளி மாணவியை கடத்தி சென்று திருமணம் செய்த இளைஞரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். வாணியம்பாடி அருகே பள்ளத்தூரைச் சேர்ந்த வாசு என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவி ஒருவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிக்கு ஆசை வார்த்தை கூறி அந்த இளைஞர் கடந்த மாதம் கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அம்பலூர் போலீசார் மாணவியை கண்டுபிடித்ததுடன் வாலிபரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த மழையால் 120 ஏரிகளில் சுமார் 70 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செங்கம், ஜமுனா மரத்தூர் பகுதிகளில் பெய்த மழையால் செய்யாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 70 ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த மழையால் காட்டாகுளத்தூர், ஊராப்பாக்கம் ஊராட்சி பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வந்த மழை நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. நகரின் முக்கிய பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகின்றன. இருப்பினும் காட்டாங்குளத்தூர் மற்றும் ஊரப்பாக்கம் ஊராட்சி பகுதிகளில் மழைநீர் வடியாததால் அங்கு வசிக்கும் மக்கள் வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிங்கம்புணரியை சுற்றி பெரியார் கால்வாய், அரசனம்பட்டி சாலை, சிங்கம்புணரி, இடுகாடு மற்றும் ஏரியூர் சாலையில் தொடர்ச்சியாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன. தற்போது பெய்து வரும் மழையால் மருத்துவ கழிவுகளில் இருந்து தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த பல மாதங்களுக்கு முன்பு பைப்புகளை பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட சாலையை சரி செய்து தரக்கோரி சாலையில் வாழை மரம் நட்டு சிஎம் கட்சியினர் நூதன போராட்டம் நடத்தினர். உமையன்செட்டிப்பாளையம் பகுதியில் மங்களம் சாலை பிரிவில் இருந்து அம்மாபாளையம், எம்ஜிஆர் நகர் வரை குடித்தண்ணீர் குழாய் பதிப்பதற்காக சில மாதங்களுக்கு முன்பு சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டது. இதனை சரி செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீடாமங்கலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் நடேச தமிழார்வன் படுகொலையை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் திண்டுக்கல் நத்தம் ரவுண்டானா அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நத்தம் தாலுகா குழு சார்பில் தாலுகா பொறுப்பு செயலாளர் வினோத்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர் மழை காரணமாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து 60 ஆண்டு கால பழமை வாய்ந்த ராட்சத மரம் சாய்ந்து விழுந்ததில் 2 கார் மற்றும் உயர்மின் அழுத்த கம்பம் சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தருமபுரி மின்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் போர்க்கால அடிப்படையில் கீழே சாய்ந்த ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தி உயர் மின்னழுத்த கம்பத்தை சீர் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் மணல் திட்டில் சிக்கியுள்ள பசுமாடுகளை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமமான சந்தைப்படுகை, திட்டுப்படுகை, வள்ளம்படுகை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பசுமாடுகள் ஆற்றின் நடுவே மணல் திட்டில் மேய்ச்சலுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் நீரின் வேகம் காரணமாக மணல் திட்டில் சிக்கிய 27 மாடுகளை மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டனர். புதுச்சேரியில் உள்ள பள்ளி குழந்தைகளின் திறனை கண்டறிவதற்கான தேசிய கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை மதிப்பிடுவதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் குறிப்பிட்ட இடைவெளியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளி மாணவர்களிடையே தேசிய திறன் கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் 313 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 14,749 மாணவ மாணவிகளிடம் திறன் அறிவு கணக்கெடுக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டையை சூழ்ந்துள்ள மழைநீரால் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த சில தினங்களாக பெய்த அதி கனமழைக்கு பிறகு மழை தற்போது சற்று ஓய்ந்துள்ளது. மேலும் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்பட்டது. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையின் முன்புறம் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வெயில் அடித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்தனர். மேலும் நடைபாதை ஓர கடைகளும் திறக்கப்பட்டு பொருட்கள் விற்பனை நடைபெற்றது.
கேரளாவில் புதிதாக 6,674 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 59 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். 7,022 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 68,805 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதை அடுத்து நாகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியை தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, பேரிடர் கண்காணிப்பு அலுவலர் பாஸ்கரன், நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். அப்போது பேசிய அவர், மீட்பு படையினர் உபகரணங்களுடன் பல்வேறு கிராமங்களில் தயாராக இருப்பதாக கூறினார். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குழந்தைகளுடன் வீதிகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாளையம்பட்டு ஊராட்சி சிஎல் காலனி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வாளையம்பட்டு கச்சேரி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மேலும் 812 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். 927 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 9,890 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக தமிழக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக திருவொற்றியூர் மேற்கு பகுதி முழுவதும் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் ராஜாஜி நகர், ககன் தெரு, முத்துராமலிங்க நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு வெள்ள நிதி கோரிய போதிலும் இதுவரை மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் தமிழகத்திற்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை கூட நிலுவையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். மக்கள் வெள்ளத்தில் மிதக்கும் நேரத்தில் ஆளுநர் தனது மாளிகையை விட்டு வெளியே வந்து மக்களின் துயரில் பங்கேற்காதது ஏன் என ஜோதிமணி கேள்வி எழுப்பினார்.